This is Pastor Conrad DeFries with our Bible study today. இந்த வேளையிலே நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். வேதாகம பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். The title of the Bible study is Live Without Offense or Getting Offended. எனக்கு வேதத்தின் பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், வேலி இல்லாத வாழ்வு என்ற தலைப்பிலும் அல்லது வேலி இல்லாத வாழ்வு நம்முடைய வாழ்க்கையை புண்படுத்தும் என்ற தலைப்பிலே நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். As we learn more about the Word of God, we will learn how to be a doer of the Word. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வது ஒன்று, அந்த கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி வாழ்வது என்பது மிக முக்கியம். When you are a doer of the Word, then the storms of life will not make your house fall down. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செயல்பட்டால் காற்றோ புயலோ அது உங்கள் வீட்டை பாதிக்கவே முடியாது. In Matthew chapter 7, it tells us the storms of life come to everyone. இன்னைக்கு மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே எல்லா வீட்டிற்கும் நேராக காற்றும் புயலும் அது மோதும் என்று நமக்கு போதிக்கிறது. Those that hear the word of God and they do what the word says, the storms do not destroy their house. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படும் போது நமக்கு அந்த புயலானது நம்ம வீட்டை பாதிப்புக்குள் ஆக்கவே முடியாது. But those that hear the word of God and they are not doers of the word is like building their house upon the sand. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளின் வசனத்தை கேட்டு அதன்படி செயல்படாதவர்கள் தேவ கற்பாறைகளின் மேல் அல்ல மணலின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Being a Christian does not mean that you will not have tests and trials. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே போராட்டங்கள் உங்களுக்கு இல்லை என்று சொல்வதற்கில்லை. The tests and trials of life come to everyone, whether they are a Christian or not. இந்த போராட்டங்களும் கஷ்டங்களும் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவ அல்லாதவர்களோ எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான். And many people hear the word of God, but they do not do what the word of God says to do. அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் செயல்படுவதில்லை. It is the doers of the word of God that build their house upon the rock. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர்கள் கற்மலையின் மேல் தங்களுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ளவர்களைப் போல் காணப்படுவாங்க. And the storms come and the floods come, but the house stands strong. இன்னைக்கு காற்று வீசட்டும் புயல் அடிக்கட்டும் கற்பாறைகளின் மேல் கட்டப்பட்ட வீடு அசையாது. Today in our Bible study, we are talking about not letting yourself get offended at others. இன்னைக்கு மற்றவர்களுடைய செயலினால் நீங்கள் வேதனையோ அல்லது பாதிக்கப்படாமல் இருப்பது எப்படி என்றுதான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். We should not do things that offend others, but we should not let us get offended. இன்னைக்கு நாம் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவளாய் நம்ம வாழக்கூடாது. அதே சமயத்திலே மற்றவர்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அதை நமக்கு பாதிப்புள்ளாதவளாய் நாம் காணப்பட வேண்டும். The devil will bring things into your life to try to get you hurt and upset in your feelings. இன்னைக்கு பிசாசானவன் கடந்து வந்து அவன் கஷ்டத்தை கொண்டு உங்களை சோர்வடைய அவன் செய்ய எத்தனைப்பான். If you allow these things to cause you to be offended, it will hinder your faith. இன்னைக்கு நீங்க சோர்வடையும் போது அது உங்கள் விசுவாசத்தை பாதிக்கும். If you have faith in God, you can move mountains and see great things happen from God. ஆனால் நீங்க விசுவாசம் உள்ளவளாய் இருக்கும்போது மலைகளை பெயர்ந்து போக்க வைக்க முடியும். தேவனுக்காக பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். But if you let yourself get hurt and offended, it will hinder your faith from working. ஆனா உங்க விசுவாசத்தை சோர்வடைய செய்தால்
உங்கள் விசுவாசம் தடைப்படுமானால் நீங்கள் தேவனுக்காக கிரியை செய்கிறதும் தடைப்படும். When your faith is hindered, then it hinders the blessings of God from coming your way. உங்கள் விசுவாசம் தடைப்படுமானால் உங்களுக்கு நேராய் வருகிற தெய்வ ஆசீர்வாதங்களும் தடைப்படும். In the book of Luke, chapter 17 and verse 1, லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Jesus said, "It is impossible, but that offenses will come." ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இடர்கள் வராமல் போகாது என்று இயேசு சொல்லுகிறதை அங்க நம்மால் பார்க்க முடியும். It is not possible that everything will be perfect all the time and nothing will try to get you to be hurt. இன்னைக்கு இடரலே வராது, எல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. He says things are going to come to try to get you to be hurt and offended. சில காரியங்கள் வரும், உங்களை சோர்வடைய செய்யும், உங்க விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய சில காரியங்கள் நடைபெறக்கூடும். But you do not have to allow these things to offend you or get your feelings hurt. ஆனால் இவைகள் கடந்து வந்து உங்களை தாக்க, உங்களோட உணர்வை அது சேதப்படுத்த நீங்கள் அனுமதிக்காமல் இருப்பது எப்படி? The disciples said, "Lord, if someone hurts us, should we forgive them 7 times?" சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே, எங்களுக்கு இடரல் உண்டாக்குறவனை 7 முறை மன்னித்தால் போதுமா? He said, "Yes, if they do it, you should forgive them 7 times in a day." ஆனா ஆண்டவர் சொன்னா, ஆம், நீங்க ஒருவன் உங்களுக்கு இடரல் உண்டாக்குனா ஒரு நாளிலே 7 முறைக்கு அவனை மன்னிக்க வேண்டும். And in the book of Matthew, chapter 18 and verse 22, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, he says we should forgive them 70 times 7. அங்க ஆண்டவர் அவர்களை அங்க சொல்லும்போது சொல்றாங்க, 70 முறை அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். That means 490 times in one day for the same offense. அப்படி என்று சொன்னால் 480 டைம்ஸ் 480 முறை ஒரு நாளிலே அவனை மன்னிக்க வேண்டும். We should walk in forgiveness no matter what things come our way. நம்ம வாழ்க்கையில எது கடந்து வந்தாலும் மன்னிப்பின் பாதையில் நாம் நடக்கிறவளாய் காணப்பட வேண்டும். We are not looking to people for the answers, but we are looking to God for the answers. நம்ம பதிலை ஜனங்களுக்கிடத்தில் எதிர்பார்த்து வாழவில்லை, தேவனிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்போடு கூட பதிலை எதிர்பார்த்து வாழுகிறோம். The devil will bring many things to try to get your feelings hurt and to get you upset. பிசாசானவன் அநேக காரியங்களை அவன் கொண்டு வர, உணர்வை அசைக்க, உங்களோட நிம்மதியை போக்க பல காரியங்களை அவன் கொண்டு வருவான். In the book of Ephesians, chapter 4 and verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, it says, "Do not give a place or open a door for the devil." அங்க நாம் வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வாசிக்கிறோம். You may not know that you can, but you have the power to not open the door to the devil. இங்க கவனிங்க, பிசாசானவனுக்கு நீங்கள் ஒரு காலமும் இடம் கொடுக்க கூடாது. There are many negative things and hurtful things in this world. உலகத்திலே பலவிதமான எதிர்மறையான கருத்துகளும் நம்மை வேதனைப்படுத்துகிற அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. Even sometimes many Christians will say things or do things that are hurtful. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவங்க சொல்லுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் நமக்கு மிகுந்த வேதனையை கொண்டு வரும். But we must not allow those things to cause us to get hurt or upset on the inside. ஆனால் அன்புக்குரியவர்களே, அவர் யார் எதை செய்தாலும் நமக்குள்ளாக அது ஒரு பெரிய பாதிப்பையோ மன கவலையோ உண்டாக்க நாம் இடம் கொடுக்க கூடாது.
we are to forgive them 490 times in one day for the same thing. அன்புக்குரியவர்களே, ஒரே காரியத்திற்கு 490 முறை ஒரே நாளிலே அவளை மன்னித்தல் வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. When you are born again, you have the Holy Spirit inside of you, and He will give you the strength. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவர் அவதரிக்கிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். These things are coming by the devil to try to hinder your faith. அன்புக்குரியவர்களே, சில காரியங்கள் பிசாசானவன் உங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும்படி அவன் எத்தனை பண்ணுவான். Because when your faith is strong, then you can get the victory and defeat the enemy. உங்க விசுவாசம் பலமுள்ளதா இருக்கும் போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. This is the victory that overcomes the world, even our faith. ஆண்டவரே, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. Without faith, it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது அது கூடாத காரியமாய் இருக்கிறது. God has many, many blessings and benefits, but you can only receive them by faith. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மையும் வைத்திருக்கிறார். ஆனால் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒரே வழி விசுவாசம்தான். If you allow other people's weaknesses and their faults to upset you, then it will hinder your faith. நீங்க மற்றவர்கள் பேசுவதற்கு மற்றவர்கள் காரியங்களுக்கு இடம் கொடுத்தால் அது உங்கள் விசுவாசத்தை பாதிக்கும். We must not give place to the devil or let ourselves get hurt and offended. இன்னைக்கு பிசாசுக்கோ அல்லது மற்றவர்கள் நம்மை பாதிப்புள்ளாக்குவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. It says in the book of Luke chapter 17 and verse 6. லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இதை நம்மால் வாசிக்க முடியும். That if you have faith as a mustard seed, you can speak to the sycamore tree. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீங்கள் பேசலாம். The sycamore tree is talking about getting hurt or having unforgiveness. இந்த காட்டத்தி மரம் என்று சொன்னால் மன்னியாமை அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. You can speak to the sycamore tree and command it to be plucked up and put into the sea. அங்க சொல்லப்படுகிறது, இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கு கொண்டு கடலிலே நாட்டப்படுவாயாக என்று சொல், அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று வாசிக்கிறோம். The sycamore tree is like unforgiveness that tries to get deep in your heart. இந்த காட்டத்தி மரம் என்று சொன்னால் மன்னியாமை, அது உங்களுடைய இருதயத்தில் ஆழ வேருண்டு இருக்கிற ஒரு காரியம். But you can forgive other people even when you don't feel like it, but yet by faith you can forgive. இன்னைக்கு விசுவாசத்தினால் நம்ம மற்றவங்களை மன்னிக்கலாம். நீங்க அவங்களை மன்னிக்க முடியாவிட்டாலும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். The sycamore tree has a root that goes very deep into the ground. இந்த காட்டத்தி மரம் என்று சொன்னால் அதோட வேர் மிக ஆழத்திற்கு கடந்து போகிற ஒரு மரம். அது It grows in very dry places. இந்த காட்டத்தி மரமானது தண்ணீரற்ற அல்லது வறண்ட நிலத்திலே வளரக்கூடிய ஒரு மரம். It is pollinated by the stinger of a wasp. இது பல காரியங்களின் மூலமாக இது பெருக முடியும். The wood from the sycamore tree is used to build caskets to bury people. இந்த காட்டத்தி மரத்தின் மரமானது அவங்க மரணத்தின் தருவாய் மரிக்கிறவர்களுடைய அடக்கம் செய்வதற்கு பெட்டி கூட்டுகிற ஒரு மரம் இது. In this particular scripture, Jesus did not use the mulberry tree or some other tree, but he used the sycamore tree.
பாருங்க, இந்த இடத்துல இயேசுவானவர் மற்ற எந்த ஒரு மரத்தையும் அவர் அங்க குறிப்பிடவில்லை. அவர் இந்த காட்டத்தி மரத்தை அங்கு குறிப்பிடுகிறார். The sycamore tree is like a root of unforgiveness that gets in your heart against other people. இந்த காட்டத்தி மரம் என்று சொன்னால் மன்னியாமையின் வேர், மற்றவர்களுக்குள் இருக்கிற அந்த கசப்பின் வேர், அது ஆழ கடந்து போகிற மரம் ஆக காணப்படுகிறது. If you let other people's mistakes and their faults get down in your heart, it can hinder what God wants to do for you. அன்புக்குரியவர்களே, மற்றவர்களை நீங்க மன்னிக்க முடியல, அவங்க செய்த காரியங்களை மறக்க முடியலன்னா, அது இந்த காட்டத்தி மரத்தை போல இந்த கசப்பின் வேர் உங்களை ஆழ கடந்து போகும். அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வர முடாமல் அது தடை செய்யும். These scriptures in Luke chapter 17 are talking about offenses that come against you from other people. இன்னைக்கு இந்த வசனங்கள் எதை பேசுகிறது என்று சொன்னா, இந்த 17ஆம் அதிகாரம் மற்றவர்கள் மூலமாய் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள். But Jesus gives them the answer, and it is to speak to the sycamore tree and command it to go. ஆனா இயேசு இங்க நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். விசுவாசத்தின் மூலமாக இந்த காட்டத்தி மரம் பிடுங்கப்பட வேண்டும் என்று பேசினால் அது அப்படியே பிடுங்கப்படும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். The devil wants you to get hurt and agitated because of the mistakes and faults of other people. இன்னைக்கு பிசாசானவன் இந்த துக்கத்தை, மற்றவர்கள் செய்த தப்பிதத்தின் மூலமாக இந்த துக்கத்தை உங்களுக்குள் வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். But you can open your mouth and say, I will not allow unforgiveness. I forgive them for their mistakes. நீங்கள் வாயை திறந்து சொல்ல வேண்டும், நான் இந்த மன்னியாமை எனக்குள் இருக்க நான் அனுமதிப்பதில்லை, நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று உங்கள் நாவை திறந்து, வாயை திறந்து நீங்கள் பேசுதல் அவசியம். Praise God for the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். In the book of Matthew, chapter 18 and verse 7, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, woe unto them by whom offenses come. அங்க மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அங்க வாசிக்கும் பொழுது அங்கே மன்னிக்கவும் 18 7ஆம் வசனம், என்னிடத்தில் இடரல் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ என்று வாசிக்கிறோம். But praise God, we are free moral agents and we can choose to forgive and not let ourselves get offended. அன்புக்குரியவர்களே, நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் உங்கள் கரத்தில் இருக்கிறது. நீங்கள் முடிவெடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்திலும் கொடுத்திருக்கிறார். If you allow yourself to get offended, you will hinder the blessings and victory that God has for you to come to you. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருவதற்கு தடையாய் இருக்கிறதை நீங்கள் பிடுங்கி போடுங்கள். In the book of Acts chapter 24 in verse 16, அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், the apostle Paul said he lived a life void of getting offended at other people. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 24:16 நாம் வாசிக்க முடியும், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்போதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். We must realize that it is our choice if we let ourselves get offended or upset because of other people's problems. மற்றவர்கள் பண்ணுகிற காரியங்களில நீங்க கவலைப்படுவதும் துக்கப்படுவதும் அது நீங்கள் எடுக்கிற உங்களுடைய சுய முடிவாய் இருக்கிறது. In Mark chapter 4 in verse 16 and 17, மார்க் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says the word of God is sown on stony ground. அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல.
And at the beginning, the people receive it and they're excited about the word of God. கர்த்தரோட வார்த்தையை கேட்கிற மாத்திரத்திலே சந்தோஷத்தோடு கூட அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். But then the devil brings things to cause them to get offended. ஆனால் பிசாசானவன் அந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே வைப்பதற்கு அவன் இடம் கொடுப்பதில்லை. And it chokes the word of God and it becomes unfruitful. அந்த தேவனுடைய வார்த்தையை நெருக்குவது நிமித்தமாக அது கனியற்ற வார்த்தைகளாக மாறுகிறது. When you hear the word of God and you're excited about the things of God, the devil will try to bring things to you to get you upset with other people. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க, ஆனால் மற்ற வார்த்தைகள் உங்களை கவலைப்படுத்துமானால் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பலனற்றதாக மாறிவிடுகிறது. We must be on guard and be alert to the attacks of the devil to get us upset at other people. அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் மூலமாக பிசாசானவன் நம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்களை கொண்டு வருவானால் நம்ம ஜாக்கிரதையாய் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறது மிக அவசியமாயிருக்கிறது. We must give no place to the devil and not give him a foothold in our lives. இன்னைக்கு பிசாசுக்கு நீங்க இடம் கொடாமல் இருத்தல் அவசியம். John the Baptist was there when the Holy Spirit came upon Jesus. பரிசுத்த ஆவியானவர் நாள் இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது யோவான் ஸ்நானகன் இருந்தான். He heard the voice of God say, "This is my beloved son in whom I'm well pleased." இயேசுவுக்கு ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நானகன் கொடுக்கும்போது அவன் இப்படி ஒரு சத்தம் வானத்தில் தொனித்தது, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. But John the Baptist got arrested and was in prison and was sending a message to Jesus. இங்கே அப்படி யோவான் ஸ்நானகன் அதற்கு பின்னாக அவன் சிறையாக்கப்பட்டு அவன் சிறையில் இருக்கும்போது இயேசுவுக்கு இப்படி ஒரு செய்தி அனுப்புகிறார், நீதான் மேசியாவோ என்று சொல்லி. He sent his disciples to Jesus and said, "Are you the one, or should we look for another?" அவன் இப்படி ஒரு செய்தியை தம்முடைய சீஷர் மூலமாக இயேசுவிடத்தில் அனுப்புறாங்க, வர வேண்டியவர் நீர்தானோ அல்லது வேறு ஒருவர் வருவதற்கு காத்திருக்க வேண்டுமோ என்று கேட்டு அனுப்புறான். And Jesus said, "Go and tell John that the blind see and the lame walk." ஆனா இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னாங்க, நீ போய் யோவானுக்கு அறிவிங்க, குருடர்கள் பார்வை அடையறாங்க, செவிடர்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறாங்க. John had let himself get offended and it caused him to lose his head. இங்க கவனிங்க, அங்க யோவான் அவன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். Jesus said, "Blessed are they that are not offended in me." பாருங்க, இயேசு சொல்லுங்க, என் மூலமாக இடர் உண்டாக்குறவர்கள் இல்லாதவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லுகிறார். So I like to think of it this way: if you get offended, it can cause you to lose your head. அன்புக்குரியவர், நான் இப்படி யோசிப்பேன், நீங்க சோதனைக்கு உட்படுவீர்களானால் அல்லது கவலை உங்களை ஆட்கொள்ளுமானால், நீங்க துக்கப்படுவீர்களானால் அது உங்களை சிறை சேதம் பண்ணுவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று நான் சொல்லுவேன். But God will give you strength to learn how to not let people's faults and their problems cause you to get hurt and offended. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட மற்றவர்கள் உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது, துக்கப்படுத்தும் பொழுது அது உங்களை பாதிப்பதற்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள். Some people think they cannot help but get hurt and offended. இஸ்லாம் சொல்லுவாங்க, அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்மளால எந்த உதவும் முடியாது என்று சொல்லுவாங்க. But that is not true. God will give you the strength to not allow what people say and do to make you feel hurt on the inside. அன்புக்குரியவர்களே, மற்றவர் ரொம்ப துக்கத்துக்கு அவனுக்கு ஒன்றும் நம்ம சொல்லி சரியாக்க முடியாது என்பது சரியான வாதம் அல்ல. ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார்.
இந்த துக்ககரமான காரியத்திலும் வேதனையின் நிலையிலும் அவைகள் நம்மை பாதிப்புக்குள் ஆக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். The Bible says God will not allow us to be tested or tempted with more than we can bear. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் தாங்க கூடாத அளவுக்கு சோதனைகளினால் வேதனைகளையும் தருகிற தேவன் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். But he will with every test make a way of escape. எங்க எல்லா சோதனைகளிலும் தப்பிச் செல்ல வழியை உண்டாக்குகிற தேவன் அவர். That way of escape, it may be praising God or reading the Bible or doing something good for someone else. நீங்க இந்த கஷ்டத்தின் மத்தியிலே தேவனை துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது, ஸ்தோத்திரிப்பது, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, இதன் மூலமாக இந்த அவர்கள் பண்ணுகிற அந்த காரியத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும். Peter thought that he would never deny the Lord Jesus. பேதுரு யோசித்தான், நான் இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன் என்று யோசித்தான். But when Jesus was on trial, Peter was there and he denied that he even knew him 3 times. ஆனால் இயேசு இவன் 3 தடவை தன்னை மறுதலிப்பான் என்று இயேசு அறிந்திருந்தார். When the people asked him, "Don't you know Jesus, Peter? You know Jesus, don't you?" நீ பேதுருவை பார்த்து கேட்டாங்க, உனக்கு இயேசுவை தெரியும் அல்லவா என்று கேட்ட பொழுது Peter allowed himself to get offended and he denied the Lord 3 times. அவன் துக்கப்பட்டான், அவன் வேதனைப்பட்டான். அந்த கேள்விக்கு அது நிமித்தமாக அவன் 3 முறை இயேசுவை மறுதலித்தான். When we were talking about John the Baptist, it is in the book of Matthew chapter 11 and verse 12. யோவான் ஸ்நானகனை குறித்து நான் பேசினேன். அதை மத்தேயு 11:12 வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். We must not allow ourselves to get offended at the faults of other people so that we lose our head. அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் செய்கிற காரியங்கள் உங்களை வேதனைக்குள் படுத்துமானால், அதை நீங்கள் அனுமதிப்பீர்களானால், அது உங்கள் தலை சிறைச்சேதம் பண்ணுவதற்கு ஏதுவாய் காணப்படும். In the book of Philippians, the Apostle Paul said he learned how to not be upset about everything. பிலிப்பியரிலே நாம் வாசிக்கிறோம், மற்ற காரியங்களை குறித்து நான் கவலைப்படுவதில்லை என்று அவன் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. He said, "I have learned how to be content with whatever is happening in my life." அங்கே பவுல் சொல்கிறாங்க, நான் கற்றுக்கொண்டேன், எது நடந்தாலும் நான் மன ரம்மியமாய் இருப்பது எப்படி என்று நான் கற்றுக்கொண்டேன். You and I can learn. It will not happen overnight, but we can learn to do the same thing. இங்கே ஒரே நாள்ல நடப்பது கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் கூட மற்றவங்க தொல்லை கொடுக்கும் போது, கஷ்டம் கொடுக்கும் போது மனரம்யமாய் இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள முடியும். We will learn to worship God and meditate on the Word of God instead of the problems. இன்னைக்கு பிரச்சனைகளின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதின் மூலமாக, தேவனை துதிப்பதின் மூலமாக நம்முடைய இருதயத்தை நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும். The Bible says, "He whose mind is stayed on the Lord is kept in perfect peace." வேத வசனம் சொல்லி, கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிறவன் பூரண சமாதானத்துக்குள் காணப்படுவான். When we put our trust in God, then the Holy Spirit will bring His peace into our minds and into our hearts. நம் விசுவாசத்திலே பரிசுத்த ஆவியான உடையவராய் இருக்கும்போது தேவன் தம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். It is impossible that offenses will not come, but you do not have to let them cause you to be offended or upset. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த காரியங்கள் உங்களை பலவீனப்படுத்த, கஷ்டப்படுத்த நீங்கள் விடாதீங்க. I want you to pray this prayer after me to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் சொல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெபத்தை செய்யும்போது இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் இரட்சகராகவும் தேவனுமாய் அவர் மாற்றப்படுவார்.
I believe Jesus Christ is the Son of God. ஏசப்பா, நீங்க தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he shed his blood and died on the cross to forgive me of my sins. ஏசப்பா, நீர் எனக்காகவே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive him as my Savior. ஏசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். If you believe that prayer in your heart, then you are born again and a child of God. அன்புக்குரியவர்களே, உண்மையாய் நான் சொன்ன இந்த ஜெபத்தை நீங்க சொல்லியிருப்பீர்களானால் நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். I encourage you to find a good Christian church and learn more and more and grow in the things of God. அன்புக்குரியவர்களே, நல்ல வேதத்தை போதிக்கிற சபையை தேர்ந்தெடுத்து அங்க கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God loves you and we're praying for you in Jesus' name. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் உங்களை நன்மையாய் நடத்துவாராக. ஆமென்.